நம்முடைய வாய் அப்பக்கப்ப பிறர் குறைய பேசுறது இல்லை. ஆனா ஆண்டவர் துக்கப்படுறாரு. அப்ப ஆண்டவர் துக்கப்படுறத உணர முடியுது. இப்ப நேர மோகன் இங்க வாப்பா, இப்படி நான் ஃபீல் பண்றப்பான்னு சொல்றேன்னா நேரி இல்ல. அதுக்கு பதிலா இன்னொருத்தங்க குறைய சொல்லுவது ஆவியான துக்கப்படுகிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? மறுநாள் சாரி கேட்கணும். சாரி, நம்ம பேசின தப்பு அப்படின்னு போதுதான் ஆவியான சந்தோஷப்படுறார். பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வு பெறுவான். இதுதான் நானும் பயிற்சி. இப்ப நான் இதுல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லல, அப்பக்கப்ப தடுமாறத்தான் இருக்கு. ஆனா கவனமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யறார். இப்படி அதனால இப்ப நான் என்ன செய்யறேன், பிறர் வாயை திறக்க விட மாட்டேன். பிறர் குறை வரணும்னா எனக்கு தெரியும் குறை வருது. அவர் நிறைய சொல்லி, அன்றைக்கு கூட ஒரு 2 ஊழியர்கள் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாங்க, நான் அவரோட நிறைய சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி சில குறை பண்ணனால ஒருத்தனை வெறுக்க போறதில்லை. ஏன்னா அவர் உன் கிருபை எனக்கு போதும்னு அவர் சொல்றாரு. எல்லா மனிதரையும் நேசிக்கிறார். நம்ம அவங்க குறைய பெருசு பண்ணி விளம்பரம் பண்ணும்போது அவர் துக்கப்படுறார் இல்ல. ஏன்னா அவர் நேசிக்கிறாரு. தப்பு பண்ணாலும் நேசிக்கிறாரு இல்ல. தப்ப நேசிக்கல, பிள்ளைய நேசிக்கிறார். சொல்லுங்க, நீங்க பிள்ளைய நேசிக்கிறீங்கல்ல, அவர் செய்யற தப்பையா நேசிக்கிறீங்க? அது போல நம்முடைய பரலோக பிதா நம்ம நேசிக்கிறாரு. ஆனா குறைப்படும் போது வேதனைப்படுவார். தப்பு பண்ணும்போது வேதனைப்படுவார். நம்ம அதை எடுத்து விளம்பரம் பண்ணி இப்படியா வாழ்றது, இது ஜீசஸ் பிடிக்காது. அப்படித்தானப்பா? ஆமென் சொல்லுங்க. யூடியூப்ல போடுறதோ அதெல்லாம் வேதனையான காரியம், செய்யவே கூடாது. அதாவது நேசித்தா கூப்பிட்டு வச்சு, உன்னால முடியும் தம்பி இப்படி இப்படிப்பா அப்படின்னு சொல்லணும். சொல்ல உனக்கு தருணம் இல்லைன்னா மேல சொல்லிட்டு தொடர்ந்து ஊழியம் செய்ய. ஆமென் சொல்லுங்க. ஒரு சம்பவத்தை குறிச்சு நான் சொல்றப்ப நீங்க சொன்னீங்க உடனே, தாப்பனுடைய நிர்வாணத்தை மூடுனவன தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, அதை வெளிப்படுத்தினவன இல்ல அப்படின்னு நீங்க அந்த கான்வர்சேஷன்ல நீங்க கொண்டு வர்றேன். உடனே அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சீங்க. பிறருடைய குறைய மூடு, இது ஒரு கஷ்டமானது. பட்டு கஷ்டமானதுன்றது எப்ப சாத்தியமாகுதுன்னா பிரசன்னம். அதான் தீமை. பிரசன்னத்துல இருந்தா தான் இது ஆட்டோமேட்டிக்கா வருது. பிரசன்னம்.